நம்ம தையல் பயிற்சி வகுப்புல கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம். நம்மளோட லைஃப்ல இந்த பணம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஸ்டிச்சிங்ல நம்மளோட தையல்ல நமக்கு இந்த பணம் எப்படி முக்கியத்துவம் வருது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பணம் நம்மளோட தையலுக்கு நம்ம லைஃபுக்கு எப்படி வந்து நமக்கு உறுதுணையா இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் பணம் இருக்கும். இந்த 1000 ரூபாய் பணத்தை ஏதோ ஒரு வழியில நாம செலவு செஞ்சிடும். ஆனா நமக்கு செலவு செஞ்ச பிறகு ஒரு 100 ரூபாய் தேவை இருக்கும். இந்த 100 ரூபாய் தேவை வரும்போது தான் நம்மளோட இந்த 1000 ரூபாயோட மதிப்பு, இந்த 1000 ரூபாயோட மதிப்பு நமக்கு புரிய வரும். அந்த டைம்ல நம்ம என்னடா பண்றோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம ஸ்டிச்சிங் கை கொடுக்கும். என்ன ஸ்டிச்சிங் நம்மளோட தையல் என்ன கை கொடுக்கும் அப்படின்னு, அக்கா எனக்கு ஒரு புடவை உரைச்சு கொடுங்க, 20 ரூபாய் கிடைச்சிச்சு. அக்கா நேற்று என் ஜாக்கெட் கொடுத்தேன் தச்சிட்டீங்களா, 100 ரூபாய் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் புடவை உரைச்சு கொடுத்தது 20 ரூபாய் கிடைச்சிது. அக்கா என் ஜாக்கெட் தச்சு கொடுத்தீங்களா, 100 ரூபாய் கிடைச்சிது. 120 ரூபாய் கிடைச்சிது. நமக்கு தேவை 100, ஆனா நமக்கு கிடைச்சது 120. இதுதான் நீங்க தையல் கத்துக்கிட்டு போன பிறகு நமக்கான தேவையை நம்மளோட தையல் சம்பாதிச்சு கொடுக்கும். நம்ம வீட்டுக்கார 1000 ரூபாய் சம்பாதிப்பாரு, என்னவோ பண்ணிட்டு போறாரு. ஆனா நம்ம ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா அந்த 1000 ரூபாயில அந்த 100 ரூபாய் எடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த 100 ரூபாய் வந்துட்டு நம்மளோட வீட்டு செலவுக்கு சரியா போயிடும். இந்த 1000 ரூபாய் அவங்க சம்பாதிக்கிற அந்த 1000 ரூபாயில மிஞ்சி போனா ஒரு 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 700 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்கன்னா அந்த 700 ரூபாய் நம்மளோட லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா எடுத்து வச்சிடலாம். இந்த 100 ரூபாய் நீங்க ஒரு நாள் செலவுக்கு நீங்க வச்சிட்டீங்கனாலே உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு கொண்டு போய் நம்மளோட தையல் கொண்டு போய் நம்ம இருக்கும். ஓகேங்களா?